ஒரு பக்கம் நக்ஷத்திரா ககனோட ஷர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இங்க பூமி ககனோட ஷர்ட்டை போட்டு இவளும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ககன் வந்த உடனே பூமி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. பூமியும் மெய் மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ககன் வந்ததை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் ஷர்ட்டை போட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடா நான் சந்திரமுகி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு இருக்க, இன்னைக்கு ஏன் ஷர்ட்டை போட்டு ஆடிட்டு இருக்க அப்படின்னவனே அப்பாடா இப்படி நினச்சிக்கிட்டாரா அப்படின்னு மனசுல ஒரு பெருமூச்சு வருது. சரியான ட்ரெஸ் பைத்தியமா இருக்க நீ, கர்ட் என் ஷர்ட் அப்படின்ட்டு ஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே இந்து மேரேஜுக்கு தேவையான சாரீஸ் எல்லாம் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்துவோ அத்தை அபூர்வா எடுத்து கொடுக்குற சாரியும் ஜுவல்ஸுமே நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்துவோட பாட்டி ஃபர்ஸ்ட் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மீரா அடுத்த கல்யாணம் நம்ம நட்சத்திராவுக்கும் செர்ரிக்கும் தான் அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது கிருஷ்ண பிரசாத்துக்கும் அபூர்வாக்கும். மீரா உடனே அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சரத்சந்திரா கிட்ட கேட்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிடலாமா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல அப்போ இப்போவே போய் நட்சத்திரா கிட்ட நான் கேட்டுட்டு வரேன்னு மீரா கிளம்ப உடனே பிந்து நான் அண்ணா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக பிந்து போய் செர்ரி கிட்ட கேட்குறா. நீ நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன என்னது அந்த குட்டி பிசாசை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்ல நீயும் நட்சத்திராவும் பேசி முடிவு பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்துடுறா. மீராவும் நட்சத்திரா கிட்ட சொல்றா. நட்சத்திராவுக்கு ஷாக்கு. நட்சத்திரா நீயும் செரியும் பேசி முடிவு பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. செரியும் நட்சத்திராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே அபூர்வாக்கும் கிருஷ்ண பிரசாதுக்கும் பேரும் நிம்மதி. மீராக்கு தான் ரொம்ப கஷ்டம். பாருங்கண்ணா இவங்க ரெண்டு பேருமே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போவேவா கல்யாணம் பண்ணிட போகிறோம், இருக்குல்ல பார்த்துக்கலாம் சரத்சந்திரா சொல்கிறார். ஜெகன் ஹோட்டலில் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கே இந்துவை கட்டிக்க போகிற வம்சியும் அங்கே வராங்க. ரெண்டு பேருமே கீ வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. இந்து கேட்குறா எதுக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க ஹோட்டல் அப்படின்னு கேட்க வம்சி அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, உங்கள் மாமா விடலை, உன் ஒய்ஃபை காட்ட மாட்டியாடான்னு கேட்குறாங்க, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தானே பரவாயில்ல அப்படின்றா. ரூமில் வம்சி இந்து கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அதை கேள்விப்பட்ட ககன் வம்சியை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. என்னை கட்டிக்கு போகிறவர் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்து கேட்க இந்து கன்னத்திலே பொலான்னு விடுறாரு ககன். என்ன பெரியவங்க சின்னவங்க இல்லாத பேசுறியா, எந்த குடும்பத்தில் பிறந்து எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, இனிமேல் இப்படி நடந்தது கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நாகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 3 லட்சம் வேணுமோ அப்படின்னு பூமி கிட்ட சொல்கிறாரு டாக்டர். எப்படி நம்ம அதை புரட்டுறதுன்னு யோசிச்சவளுக்கு அபூர்வா ஞாபகம் வர அபூர்வாவுக்கு மிரட்டி 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அபூர்வாவும் பின்தொடர்ந்தே வரா பூமியை. நாக சுய நினைவுக்கு வந்துட்டாருமான்னு நர்ஸு பூமி கிட்ட சொல்ல பூமி ஓடி போய் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் தான் சொல்லணும், நான் சோபா சந்திர பொண்ணு தான் அப்படின்னு நீங்கள் தான் சாட்சி சொல்லணும், அப்போ தான் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் சொல்கிறேம்மா, என் உயிரே நீ காப்பாத்திருக்கம்மா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அபூர்வா பார்க்குறா. வம்சியோட அப்பா அம்மா என்னடா ஆச்சு, எங்கடா அடிபட்டுச்சு உனக்கு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி கிருஷ்ண பிரசாத்தோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் ககன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த பையன் யார் உன்னை அடிக்கிறதுக்கு அப்படின்னு 3 பேருமே கிளம்பி போகிறாங்க நியாயத்தை கேட்கறதுக்கு சரத்சந்திரா கிட்ட.